தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஃபைன் டைம் சக்கரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஜோதிடர் சோமசுந்தரம் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சிம்ம ராசிக்கு ஓனரு சூரியன். அவரோட 3 பாதம் வந்து கன்னி ராசியில் இருக்குது. அதுக்கப்புறம் கன்னியில் இருக்குது 3 பாதம் உத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் அஸ்தம் சித்திரை. அப்போ தன்னோட ஓன் நட்சத்திரமே அடுத்த வீட்டில் இருக்குது. அப்போ சிம்ம ராசிக்கு உண்டான நட்சத்திரமே அடுத்ததில் இருக்கும்போது கண்டிப்பாக ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்காங்க. அந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலமாக இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க. அப்புறம் அஸ்த நட்சத்திரம் சந்திரன், அது 12ஆம் வீட்டுக்குரியது. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும், ஏன்னா 12ஆம் வீட்டுக்குரியவர். அப்போ அவங்களால விரயம் இருக்கும். அப்போ அஸ்த நட்சத்திரத்து ஆட்கள்கிட்ட சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கும். ஆனால் உத்தரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் தான் 2ஆம் நட்சத்திரம். ஆனால் 12ஆம் வீட்டுக்குரியவர் அவர். அதனால கொஞ்சம் அவர் நண்பராக இருந்து பணம் வந்தாலும் அந்த பணம் செலவாகும். அவருக்கு செலவழிக்கிற விஷயங்கள்லாம் வரும். அப்புறம் சித்திரை 2 பாதம் அங்கே இருக்கும். சித்திரை சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா 4ஆவது வீட்டுக்குரியவர், 9ஆவது வீட்டுக்குடையவர், 10ஆவது வீட்டுக்குடையவர் சிம்மத்துக்கு. அப்போ 4, 10 கூடையவருங்கனால என்னென்னா தொழில், சுகஸ்தானம் இந்த விஷயங்கள்லாம் சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத. அப்போ செவ்வாயோட சூரியன் நட்சத்திரம் தான் அங்கே நல்ல பலம் கொடுக்கக்கூடியது. சிம்ம ராசிக்கு சூரியனோட உத்திர நட்சத்திரம், உத்திராடம், கிருத்திகை நட்சத்திரம் நல்ல பலம் கொடுக்குங்க. சூரியனாலே அங்கே சிவன் தான். அப்போ இவங்க பிரச்சனைன்னு ஏதாவது வந்துச்சுன்னா பிரதோஷ வழிபாடு இவங்க போனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெயிட்டா சிவன்கிட்ட போய் விழுந்துறதுதான். பிரதோஷம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொன்னீங்கன்னா பிரதோஷம். அப்போ பிற தோஷத்தை நீக்கணும்னா நீங்க பிரதோஷ வழிபாடு போகணும். எல்லா தோஷத்தையும் நீக்கக்கூடிய வழிபாடு எதுன்னா பிரதோஷம். ஆனால் பிரதோஷ வழிபாடுல இன்னைக்கு அவ்வளோ பேரும் கோயிலில் நிறைய தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால பிரதோஷம்ங்கிறது அந்த கொடிமரத்துல கிளம்பி கோமுகின்னு சொல்லுவாங்க. கோமுகின்னா அந்த தீர்த்தம் வெளியே வரக்கூடிய ஒரு பாதை வச்சு அது வரைக்கும் போகணும். ரிவர்ஸ் அங்கேருந்து கொடிமரம் வரைக்கும் வரணும். இப்படிதான் பிரதோஷ வழிபாடுங்கிறது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்படி போயிட்டு ரிவர்ஸ் வருது. இது இண்டிகேட் பண்ணுறது என்னென்னா மனுஷனோட மூச்சு. ஒரு மூச்சில் வாங்கி ஒரு மூக்குடைய இருக்கு, திருப்பி வாங்க. அப்போ ஒரு ஆஃப் சர்க்கிள் தான். இப்படி போயிட்டு இப்படி வருது. அப்போ இதில் என்ன பிரதோஷம்னு நிறைய இருக்கு. ஜென்ரலாக சொல்கிறேன். பிரதோஷத்தில் என்ன முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட நடக்குதுன்னா, நந்தி காதில் போய் சொன்னால் நடக்கும் அப்படின்னா அந்த இருக்கிற கல் நந்தியை கல் நந்தியை புண்ணாக்கிக்கிட்டு இருக்காங்க. கோரிக்கைகளை தள்ளி நின்று தான் பேசணும் தவிர எப்பவும் தெய்வ விக்கிரகங்களை தொடக்கூடாது. இவங்க பிரதோஷம்னா கோயிலவே காதை பிடிச்சி நந்தியை முறுக்கி அது காதல நந்தியை சவுடா வெளியில யாருக்கு தெரியும், ரகசியமா சொல்லுவேன். என்ன சொல்றாங்க, நந்தி கொம்புகளுக்கு நடுவில் சிவன் நடமாடுவார் அப்படின்னு. இது யோக மார்க்கத்தில் என்ன சொல்லுதுன்னா 2 மூச்சு மேலே போய் இப்படி கீழே வர்றது. இதை ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணணும். பிரதோஷ டைம் என்ன டைம்? காலையிலேயோ மாலையிலையோ. பிரதோஷ டைம்னா எந்த டைம்? பிரதோஷம் கோயிலில் எத்தனை மணிக்கு கொண்டாடுறாங்க? 4 to 6 பிரதோஷம் கொண்டாடுவாங்க. ஆமாம் சார், கேள்விப்பட்டிருக்கேன். சதுர்தசி முன்னால் திரையோதசி திதியில் 4 to 6 பிரதோஷம் வழிபாடு பண்ணுவாங்க. எப்பவுமே பூஜை பண்றதுக்கு சிறப்பான டைம் எதுன்னு கேட்டீங்கன்னா பிரதோஷ டைம். அதுதான் காலையில பண்ணும்போது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லிடுவோம். 4 to 6 பிரம்ம முகூர்த்தம் தெரியும் சார். அது 4 to 6. அதேதான் ஈவினிங்க்கு அது பிரதோஷ வழிபாடு. ஏன்னா காலையில் 4 to 6 கோயிலில் வச்சா யாரும் வரமாட்டாங்க. அப்போ ஈவினிங்க்கு அது பிரதோஷ வழிபாடு வச்சிருக்காங்க. அப்போ 4 to 6ங்கிறது நல்ல டைம். இதுல யோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, யோக மார்க்கத்துல மூச்சு பயிற்சி மேல போய் கீழே இறக்குனா நடு நெத்தியில உச்சியில நெத்திக்கு புருவத்துக்கு மத்தியில் உனக்கு ஜோதி தெரியும். இதை தான் சொன்னதை நேராக சொன்னாமல் ஆஃப் ரவுண்டு. இது மக்கள் ஒரு நம்பிக்கைக்காக என்னென்னா ஆஃப் ரவுண்டு போய் சிவனை அந்த கொம்புக்கு நடுவில் பார்த்தா சிவன் தெரிவார். சிவன்கிறதே ஜோதி தானே. அப்போ நடுவில் அந்த ஜோதி தெரியுங்கிறத பிரதோஷ வழிபாடோட தாத்பரியம். ஆனால் என்ன ஒரு கன்வென்ஷனலாக என்ன ஆக்கிட்டோம்னா சாமியை தூக்கிட்டு இப்படி அப்படியுமா ரவுண்ட் அடிச்சுட்டு காதில் போய் சொல்கிறதுன்னு ஆக்கிட்டோம். உண்மையான வழிபாடு பிரதோஷ வழிபாடுன்னா 4 to 6 யோகா பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். சிம்பிளா அழகா தெளிவுபடுத்திட்டீங்க சார். ஸோ பிரதோஷம்னா மூச்சு பயிற்சி பண்ணணும். அந்த நேரத்தில் மூச்சு பயிற்சி பண்ணணும். பண்ணினால் இந்த இடத்துல ஜோதி தெரியும். உடலுக்கும் நல்லது, நமக்கு மனதும் நிலையா கொண்டு போகும். பக்தி மார்க்கத்தில் சொல்றதுக்காக என்னன்னா எல்லாரையும் போய் யோகா பண்ணுன்னு சொல்ல முடியாது. பக்தி மார்க்கத்துக்காக சிவன் ஜோதி. மூச்சு பயிற்சிங்கிறது ஆஃப் ரவுண்டு, இன்னர் இன்ஹேலிங் எக்ஸேலிங். இதை யோகத்தில் இப்படி உள்ளது. இதை
கன்வென்ஷனல் இதுக்காக இப்படி சொல்லிக்கிட்டாங்க. ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணணும், இல்லைன்னா சமுதாயம் கட்டு விட்டு போயிடும். அதுக்காக அப்படியே அதனால பிரதோஷம்னா இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இதுல ஒரு கண்டிப்பா சார் அது நல்லாவும் இருந்துச்சு, சிம்பிளாவும் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நம்ம அப்படியே வந்து ராசிகளுக்கு போயிடலாம். நம்ம இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது கன்னி ராசி சார். கன்னி ராசி. கன்னிக்கு அடுத்த ராசி என்னது? அதான் காசு கொடுக்கும். துலாம். துலாம்னாலே தராசு ஏற்கனவே. அப்போ கன்னிக்கு தாரா ராசி வந்து பலன் கொடுக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டார் அதே மாதிரி எடுத்துக்கலாம். துலாமில் இருக்கிறது சித்திரை 2 பாதம், சுவாதி 4 பாதம், அதுக்கப்புறம் விசாகம் 3 பாதம். 4 3 7 2 9 பாதங்கள் அதில் வந்துடும். அப்போ சித்திரை அப்படிங்கிறது எத்தனாவது? 3வது வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் உடையவர். அப்போ கன்னிராசிக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரங்கிட்ட உஷாரா இருக்கணும். 8 3 கூடியது, ரெண்டுமே மறைவிடம். 3 மறைவிடம், 8 மறைவிடம். அப்போ பண வரவு சித்திரை நட்சத்திரம் மூலம் கன்னிராசிக்காரங்க எதிர்பார்த்தாங்கன்னா குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டாங்கன்னா பஞ்சாயத்து தான். 3 முயற்சி எடுத்தா கூட பிரச்சனை தான். 8 வம்பு வழக்கு. அப்போ சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மூலம் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய பலன் கிடைக்காது அப்படின்றது என்ன சார்? கிடைக்காதுன்னு சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்றீங்க. கிடைக்க ஒவ்வொரு நட்சத்திரம் பகையாகும்ல, அப்போ அதுல வராது. என்ன செய்யலாம் சார் இவங்க? இல்ல அந்த பக்கம் தேவை குறைச்சிக்கணும். அதாவது அன்வான்டா போய் விழக்கூடாது. சுவாதி நட்சத்திரம் நல்லா பண்ணும். சுவாதி 4 ஸ்டார் அங்க இருக்குது, அது நல்லா இருக்கும். ஏன்னா ராகுக்கு வீடு கிடையாதுனால அது வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பலனை செய்யுங்கனால சுவாதி நட்சத்திரம் நல்லாவே பண்ணும். பிரமாண்டமான மறைமுக வருமானங்கள் எல்லாம் கொடுக்கும். ஏதாவது சும்மா இவங்க கையை காமிப்பாங்க, ஒரு ஆள்கிட்ட சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு இடம் கிடைக்குது, ஆள் இருந்தால் சொல்லுன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போவாங்க. அவங்க யாராவது ஒருத்தவங்க முடிச்சுட்டு நீ தானே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னு சொல்லி மறைமுக இன்கம்லாம் வரும். அப்போ அது ஆள் யாருன்னு தேடி பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காது, மறைமுக அன்எக்ஸ்பெக்டடு கண்ணுக்கு தெரியாத வரும். அப்போ சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மூலம் இந்த மாதிரி வரவுகள்லாம் வரும். அதாவது மறைமுக வருமானம். அஃபிஷியலாக சொன்னீங்கன்னா லஞ்சம், இது கமிஷன் வர்றது, தரகு, இது மூலம் வருது. நீங்கள் வந்து அது தொழிலாக எடுக்காட்டாலும் அந்த மாதிரி ஏதாவது கையை காமிச்சிட்டு போனதில் கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம்ங்கிறது 3 பாதம் அங்கே இருக்கும். விசாகம் வந்து கன்னிராசிக்கு 4வது வீடு 7வது வீடு. ரொம்ப சூப்பரான விஷயம். 4 7 கூடியவர். அப்போ விசாக நட்சத்திரக்காரங்கள் கன்னிராசிக்கு நல்லாவே சப்போர்ட்டாக இருப்பாங்க. நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க. பண விஷயங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க மூலம் வந்து வாழ்க்கை துணை அமையறதுக்கும் நல்லா இருக்கும், இதுவும் நல்லா இருக்கும். அதாவது வாழ்க்கை துணையினாலே எங்கள் சுகஸ்தானம் வந்துடுது. 7 கல்யாணம். அப்போ நண்பர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, 4 7 ஆக்டிவேட் ஆகும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு விசாகம் நல்லாவே அப்படின்றது. அப்புறம் இந்த இதுன்னு பார்த்துட்டு நட்சத்திர பொருத்தம் இதில் வரலையேன்னு சொல்லிலாம் கேட்கக்கூடாது. இது ஃப்ரெண்ட்ஷிப்பு பண வரவுக்கு உண்டான அப்படின்றது. ஏன்னா கல்யாணம்ங்கிறதுல பொருத்தம் பார்க்கறது அது வேற. இது பொருந்துன்னு சொன்ன உடனே இதில் நேராக நினைக்க வேண்டாம். அதையும் சொல்லணும்ல. கண்டிப்பா விசாக நட்சத்திரம் பொருந்தலையே, சித்திரை பொருந்தலையேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது திருமண பொருத்தம்ங்கிறது வேற, இது நட்பு பண வரவுக்காக உண்டான. இந்த விஷயங்கள் ஆட்கள் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்து துலாம் ராசிக்கு அடுத்த ராசி விருச்சிகம். விருச்சிகத்தில் விசாகத்தோட 1 பாதம், அடுத்தால அனுஷம், கேட்டை 2 4 பாதம் இருக்குது. அப்போ துலாமுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியது விருச்சிகம்னு சொல்லிட்டோம். அப்போ விருச்சிகம் ராசினாலே எப்பவுமே வந்து 8வது ராசி மேஷத்துலேருந்து எடுத்தீங்கன்னா அப்போ மறைமுகமான விஷயம். பார்ட்ஸ் ஆஃப் பாடியிலன்னு எடுத்தீங்கன்னா அது தலையிலேருந்து அப்படி பார்த்து வந்தீங்கன்னா அது மனிதங்களோட மர்ம உறுப்புகளை குறிக்கக்கூடியது. அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும்? வருமானங்கள், மறைமுகமான வருமானங்கள் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் யார் இருந்தாலும் இவங்களுக்கு கொடுக்கறது மறைமுக வருமானத்தை கொடுப்பாங்க. அப்போதே சொன்னால இந்த ரியல் எஸ்டேட்டில் கிடைக்கிறது, கண்ணுக்கு தெரியாமல் கமிஷன் வருது, லஞ்சம் வாங்குது, இந்த மாதிரி கண்ணுக்கு அக்கௌண்டபிள் பணங்கள்லாம் வரும். விருச்சிக ராசி மூலம் இவங்களுக்கு துலாம் ராசிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதில் இருக்கிறது இது இருக்குது, விசாகம் 4ஆம் பாதம் இருக்குது. விசாகம் வந்து 3வது வீட்டுக்கும் 6வது வீட்டுக்கும் உடையவர். கொஞ்சம் தொந்தரவு தான். 3 6 உடையவருங்கனால கொஞ்சம் 3க்கு 5க்கு உடையவர், 3 6 உடையவர் இதுக்கு துலாமுக்கு. அதனால அது கொஞ்சம் இடைஞ்சல். ஏன்னா 1 பாதம் தான் இருக்குது. அனுஷம் கேட்டை இருக்குது. அப்போ அனுஷம் கேட்டை இருக்கனால அது ரெண்டுமே நல்ல ஸ்டார். அனுஷம் வந்து துலாம்லேருந்து எடுத்திங்கன்னா 4 5 கூடியவர். கேட்டை வந்து 12 10 கூடியவர். அப்போ நல்ல விஷயம், தொழில் மூலம் வருமானங்கள் இருக்கும். அது 4 5 கூடியவருங்கனால அப்போ அனுஷம் கேட்டை துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல செட் ஆகும். அப்போ அனுஷத்துக்கு அதிபதி சனிங்கிறதுனால என்னென்னா நீங்கள் வந்து இந்த காக்காக்கு சாதம் வைக்கிறது, பிதுர் வழிபாடு. சனினாலே பழைய புராதனம், பழசு அப்படிங்கிறது. காக்காக்கு சாதம் வைக்கிறது, பிதுர் வழிபாடுகளை ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாலே அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக அடுத்த வரக்கூடிய ஸ்டாருங்கிறது புதன். அப்போ திருப்பியும் பெருமாள் வழிபாடு.
எந்த பெருமாள்? பெருமாள்னா இது விருச்சிக ராசி நீர் ராசியில் உள்ளது. நீர் ராசின்னா ஏதாவது குளத்துக்கு இதில் இருக்கிறது, கடலுக்கு பக்கத்தில் குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள்னா சைன பெருமாள் ஆயிடுவார். எப்பவுமே படுத்திருக்க பெருமாளை துலாம் ராசிக்காரர்கள் அதை வழிபாடு பண்ணலாம். நேரடியாக துலாம் ராசின்னு பார்த்தீங்கன்னா அதில் சதய நட்சத்திரம், இது சுவாதி நட்சத்திரம் இருக்கனால அதுக்கு ஜென்ரல் பலன் என்ன சொல்லுவாங்கன்னா இவரை எடுப்பாங்க, நரசிங்க பெருமாளை எடுப்பாங்க. துலாமுக்கு வந்து அவர் தான் காப்பாற்றக்கூடிய கடவுள்னு எடுப்பாங்க. நம்ம பண வரவுன்னு பேசுறதுனால 2ஆம் வீட்டுக்குரியதை வச்சு பேசுறோம். அதனால நரசிம்மன்னு இதையும் துலாமுக்கு குழப்பிக்கிடக்கூடாது. இது பண வரவுக்காக என்ன செய்யணும் அப்படின்றதுதான். அப்போ இவர் படுத்திருக்கிற பெருமாள் நீர் ராசிங்கனால நீர் ராசியில இருக்கிறது சைன பெருமாள் தான் நீர்ல இருப்பாரு, தண்ணியில் இருப்பாரு. சைனத்தில் இருக்கிற பெருமாளை இவங்க வழிபாடு பண்ணா கேட்ட நட்சத்திரத்து மூலம் விஷயங்கள் இவங்களுக்கு நல்லாவே நடக்கும். அடுத்ததே நம்ம வந்துடலாம் விருச்சகம். விருச்சிக ராசிக்கு பண வரவு கொடுக்குது. அதுக்கு அடுத்த ராசியை எடுப்போம். விருச்சிகத்துக்கு பண வரவுன்னு அடுத்தால தனுசு ராசி. தனுசோட ஓனரே குரு. அப்போ இவங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்கள் பண வரவு கொடுக்குற ஆட்கள்லாம் நல்ல ஆட்களாகவே, நல்ல ஒரு நட்பு சார்ந்ததோ இல்லை ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆளாகவே நல்ல குருஸ்தானத்தில் இருக்கவங்க தான் விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய பண வரவு. அப்போ தனுசில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் பலன் அப்படின்னு எடுத்திங்கன்னா அங்கே மூலம், பூராடம், உத்திராடம். இப்போ மூலம்ங்கிறது கேதுவோட ஸ்டாரு. அப்போ கேதுன்னா திருப்பி அதே தான், தாய் வழியில் உள்ள உறவு முறைகள். பூராடம்ங்கிறது சுக்கிரனோடது. அப்போ பெண்கள் வழியில் உள்ள விஷயங்கள். அப்போ நேராக பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு 7வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்குரியது. 12ல் சுக்கிரன்கிறது எப்பவுமே உச்ச பலனை கொடுக்குது. அப்போ பூராட நட்சத்திரக்காரர்கள் அதிகபட்சமான ஹெல்ப் இவங்களுக்கு மறைமுகமான பண வரவுகள் பூராட நட்சத்திர ஆட்கள் மூலம் விருச்சிகத்துக்கு கிடைக்கும். 7க்கும் 12 கூடியது. அப்போ என்னென்னா மறைவாக கொடுக்கக்கூடியது. இப்போ வீட்டில் இருந்தாங்கன்னா அண்ணியோ அம்மாவன்னா ஒழிச்சு பிள்ளைகளுக்கு பணம் கொடுப்பாங்க தெரியுமா, யாருக்கும் தெரியாமல். அந்த மாதிரி பண உறவுகள்லாம் விருச்சிகத்துக்கு யார் கொடுப்பாங்கன்னா பூராட நட்சத்திரக்காரர். உத்திராடம் வந்து 10 கூடியவர். அப்போ இவங்களுக்கு வந்து அந்த 3 ஸ்டாருமே வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடியது விருச்சிகத்துக்கு. இப்படியாச்சும் வந்துடும். அப்போ இங்கே அதிகமான பலன் கொடுக்கக்கூடியது சுக்கிரன். அப்போ இவங்க பெண் தெய்வ வழிபாடு. பெண் தெய்வம்னா சாத்வீகமான பெண் தெய்வம் இருக்கணும். கையில் கத்தி ஆயுதங்கள் இல்லாத பெண் தெய்வ வழிபாடு, சாத்வீகமான தெய்வ வழிபாடு இவங்க பண்ணாங்கன்னா பூராட நட்சத்திரத்துக்குரிய வரக்கூடிய ஆட்கள் மூலம் இவங்களுக்கு வரவுகள், பண வரவு நல்லாவே இருக்கும். இது சிம்பிளான பரிகாரம். ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி.